ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இயற்கை சுபக்கிரகங்கள்ல முதன்மையான குரு பகவான் உச்ச நிலையில் தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார ராசி பலனை உங்களுக்கு சொல்றேன். இந்த வாரம் ஒரு சிறப்பா உச்ச குருவோட சுக்கிரனை நேராருங்க. அப்ப அதிகமான ஒளி கடகத்தா இருக்கு. ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கிடுவோம். இதை வச்சு சந்திரனுடைய நிகழ்வுகளை வச்சு இந்த ஒளி நல்ல ஒளி படுற இடங்களை வச்சு இந்த வார பலன்களை சொல்றேன். கோல்சாரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயத்தை பேசும்போது டெஃபனிஷனை சொல்லணும். அடிக்கடி சொன்னாதான் மக்கள் மனதில் பதியுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இப்ப ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கிற இந்த கோல்சாரத்துல ஏற்கனவே ஒளி உள்ள பிராப்தமான ஜாதகங்களுக்கு இது ஆடாகட்டாலும் நடுத்தரமான ஜாதகங்கள்ல கண்டிப்பா இது பொருந்தி வரும். நடுத்தரமான ஜாதகம் எத்தனை சதவீதம் இருக்காங்க? 90% அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு அதிர்ஷ்டம் உள்ளவதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல 10 நாள் இருந்தாலும் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறவங்க 10% தான். அதுலயும் மகா தனயோகம் பெற்றவர்கள் ஒரு 5% இருப்பாங்க. இது உண்மையான விஷயம். ஒவ்வொரு ராசியிலையும் இதை முன்னுரையா சொல்லிட்டேன். இப்ப இந்த வாரம் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள வார ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் சொல்லியிருக்கேன். இது ஒரு சிறப்பு அம்சமா குருவும் சுக்கரனும் சேர்ந்து, குரு உச்ச நிலையில சுக்கரன் உச்ச குருவோடு சேரும் பொழுது அவரும் ஒளி பெறுவார். அப்ப சுக்கரனுடைய காரகத்துவங்களும் வளம் பெறும். சுக்கரன் காலத்துவம் என்ன? மனைவி, தாம்பத்தியம், சுகம், வாகனம், உல்லாசம் எல்லாமே சேருங்க. இது பொதுவான பலன், எல்லா ராசிக்கும் அமைப்பு. இந்த வாரத்தை 8ஆம் தேதி ஒரு பலனாகவும், 9, 10 தேதிகளில் ஒரு பலனாகவும், 11, 12 தேதிகளில் ஒரு பலனாகவும், 13, 14 அப்ப 4 விதமா பிரிச்சுக்கிறோம். ஏன் இப்படி பிரிக்கிறோம்? சந்திரனை வச்சுதான் கோல்சாரம். சந்திரன் 2.5 நாளுக்கு ஒருக்கா, சுமார் 2.25, 2.5 நாளுக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசியிலும் போவாருங்க. அப்ப அந்த சந்திரன் போகக்கூடிய இருக்கிற இடம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இது பொதுவானது. இப்ப மேச ராசிக்கு உள்ள பலனை பார்ப்போம். இப்ப மேச ராசியோட நிலையை பார்ப்போமே. மேச ராசி ராசி அதிபதி ராசியில இருக்காருங்க. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா பலமா இருக்கீங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு. ஒரு வருஷம் இருப்பாரு. இந்த வாரமும் அதை சொல்லணும்ல. குரு மட்டும் இல்ல, சுக்கிரனும் அங்கே சேர்ந்திருக்காரு. அப்ப 4ஆம் இடம் அதீத வெளிச்சப்படுது. 4ஆம் இடம் என்ன? வயசுக்கு தகுந்தவாறு கல்வியில மந்தமா இருந்தா கூட இந்த ஒரு வருஷமும் கல்வியில சிறப்பா இருக்கும். ஒரு வருஷமும் இந்த வாரமும் சிறப்பா இருக்கும். அப்புறம் 8ஆம் இடத்துல அவரு சுக்கிரனோட சேர்ந்த குருவுடைய ஒளி அதிகமான ஒளி விடும்போது ஆரோக்கியம் உங்களுக்கு சேரும். ஆரோக்கியம் நல்லபடியா வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. தூர பயணங்கள், லாபங்கள் கிடைக்கும். ஒரு வருஷம் முழுவதும் இந்த வாரமும் அது உண்டு. வித்தியாசமா இந்த வாரம் சொல்றேன் பாருங்க. 10ஆம் இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை இருக்கு. சுக்கிரனோட சேர்ந்த குருவின் பார்வை. தொழில் ஒரு வருடம் நன்றா இருக்கும். இந்த வாரமும் நல்லா இருக்கும். சரி, 12ல சனி சில உபத்திரவங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. செலவினங்கள், இந்த மாதிரி வெளியில போற எண்ணங்களுக்கு தடை. 12ஆம் இடம் தூக்கமின்மை இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப குரு பகவான் இப்பதான் வந்திருக்காரு. எந்த கிரகமும் உடனே ஆக்டிவேஷன் ஆகாது. அங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஒளியை சனி பகவான் மேல அடிக்கும் பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஒரு வருடம் வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கு. இந்த வாரம் நடக்கும். இப்ப அமைப்பை சொல்றேன். வார ஆரம்பத்துல 11ல சந்திரன் அமாவாசை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற அமைப்புல ராவோட சேர்றாருங்க. அப்ப இந்த இடத்துல லாபங்கள்ல நீங்க கவனம் வைக்கணும். மூத்த சகோதரர் மேல இணக்கத்தை வச்சுக்கிறணும். தாம்பத்திய அமைப்புல விட்டு கொடுத்து செல்லணும். பல அர்த்தங்கள் இருக்கு. சரியா? 11ஆம் இடம் வம்பு வழக்குகள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புல. 6ஆம் இடம் நமக்கு கடன் நோயை வம்பு வழக்கு கொடுத்தா 11 தீர்க்கும். இப்போ 11ல சந்திரன் ராவோட சேர்ந்து இருக்காரு. குரு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப கடகத்துக்கு வரும்போது பார்வை விழுகாது. அப்ப வெற்றியில நீங்க முயற்சி செய்யணும்னு சொல்றாங்க. அற்புதமான ஜோதிடம். உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நீங்க முயற்சி செய்யணும். சந்திரன் ஒளி இழந்திருக்காரு, ராவோட சேர்ந்திருக்காரு. அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனால் 11ஆம் அதிபதி சந்திரன் குருபார்வையில் இருக்காரு. நீங்க முயற்சி செய்தால் கடன் நீங்கும், உடல் உபத்திரவு நீங்கும், நோய் நீங்கும், பகைமை நீங்குங்க கண்டிப்பான முறையில. சரி, 9, 10 தேதிகள்ல சந்திரன் அமாவாசை அமைப்ப இருள் நிலையில சனியோட சேர்றாரு. இங்க மனம் தடுமாறும். 12ஆம் இடம் சந்திராசிரமம் மட்டும் இல்ல, சந்திரன் 12ல் இருக்கும்போது மனசு தடுமாறும். அது உண்டு. அப்ப மனம் தடுமாறும் சொன்னாலும்
சனியோட சந்திரன் சேரும்போது ஒளி குறையும். இந்த விதிகளுக்கு விதிவிலக்கு குரு பார்வை. சுக்கிரனோட சேர்ந்து அந்த குரு பார்வை அதிக வெளிச்சத்தை அடிக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும், தடைகள் தாமதங்கள் விலகும், வெளிநாட்டு முயற்சிகள் இந்த நேரத்தில் நீங்க செய்யலாம். அப்படிங்கிறது ஒரே நாள்ல எல்லாம் நடக்காது. எண்ணங்கள், செயல்கள், வெற்றிங்கிறேன் 3 பிரிவா பிரிக்கிறோமா, அந்த அமைப்புல இருக்கும். சுப செலவுகள் இருக்கும். இதுவரைக்கும் தடையா இருந்த வெளியூர்ல வந்தது நமக்கு பயனுள்ள தகவல் தடையா இருந்துச்சு, கிடைக்காம இருந்துச்சு, அது கிடைக்கும். வெளியில நம்ம போய் சம்பாத்தியம் பண்ணலாமேங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய நாளாக வாரமாக இந்த வாரம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11, 12ஆம் தேதிகளில் ராசியில வருவார். அமாவாசை சந்திரனா இருந்தாலும் மங்கள யோகம் ஏற்படும். சனி பார்க்கலங்க, அதுதாங்க முக்கியம். சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம். இப்போ இயல்பு நிலையில் சனி வறுமை, தரித்திரம், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே தருவாருங்க. இது பொதுவான தகவல். இப்ப மேசராசிக்கு விஷயம் சொல்றேன்னு நினைக்க வேணாம், இது பொதுவான தகவல். ராசியில சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் முயற்சி பலிதமாகும். ராசியில் இருக்கிற செவ்வாயோட சந்திரன் வரும் பொழுது மங்கள யோகம் சுமாராக ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு சொல்லியாச்சு. அப்புறம் 13, 14 தேதிகளில் அமாவாசை வரும். அமாவாசை தான், அதுக்கு விதிவிலக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்கேன். சுக்கிரன் வீட்டில் அமாவாசை நடக்குது ரிஷபத்துல, அவர் உச்சகுருவோட இருக்காரு. அப்ப 13, 14 தேதிகளில் காலையில ஒரு சரியில்லாத பலனும், மாலையில நிறைவேறுகிற பலனும். 2ஆம் இடம் வருமானம். காலையில் சில பேர் பார்த்தீங்கன்னா கடையை வச்சு மதியம் வரைக்கும் நடக்காது, ஏன் சாயந்தரம் கூட நடக்காதுங்க. ஆனால் அந்த சாயந்தர நிலையிலிருந்து ஒரு இரவு 8 மணிக்குள்ள 2 நாளுக்கு என்ன நமக்கு வருமோ அதை கொடுத்துட்டு போயிரும் கிரகங்கள். உறுதியா நம்பலாம். இந்த வாரம் பூரா உங்களுக்கு பலன்கள் சரியில்லாட்டா கூட கடைசி நாளில் உங்களுக்கு தனவரவு கூடும், பழைய பாக்கிய வசூலாகும், குடும்ப சம்பந்தமான ஆலோசனைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை எல்லாமே இருக்குங்க. இந்த வாரம் குறைவற்ற வாரம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இப்ப உச்சகுரு ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்க நம்பிக்கை சிறக்கும், முயற்சிகள் பலிக்கும். இப்ப 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க நம்பிக்கை, சகோதர ஒற்றுமை, இல்லறம் அனைத்தும் சிறக்கும். உங்களுக்கு பேர் கிடைக்கும், பேர் புகழ் 3ஆம் இடம். இப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு 1 வருடம் பூரா இந்த முயற்சிகள் எல்லாமே சிறக்கும். இந்த வாரமும் அந்த சிறப்பை நீங்க எடுத்துக்கிறணும். 7ஆம் இடத்துல இந்த உச்சகுருவுடைய பார்வை விழுகும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நன்மை தரும் ஒரே வார்த்தை சொல்லிடலாம். சரியா? திருமணத்துல வழக்கு இருந்தாலும் தீரும் 1 வருஷ காலம். இந்த வாரமும் உங்களுடைய தசாபதிக்கு தகுந்தவாறு இப்பவே நடக்கலாம். 9ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறாரு. சரியா? அப்ப பாக்கியங்கள் எல்லாமே பாக்கியம். நமக்கு நாமே பாக்கியம். நோய் இல்லாம அமைப்பு, நம்மளுடைய நமக்கு நாமே பாக்கியம், பெற்றோர் பாக்கியம், மனைவி பாக்கியம், பிள்ளை பாக்கியம், அனைத்தும் பாக்கியம். அது பாக்கியஸ்தானம்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். உச்சகுரு அந்த 9ஆம் இடத்தை 1 வருஷம் பார்ப்பாரு. இந்த வாரம் தானே பார்க்குறாரு, எடுத்துக்கிறணும். பாக்கியங்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல சனி. நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, குரு பார்வைப்படாத சனி 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுத்து அதுல தடையும் கொடுப்பார். ஆதிபத்தியத்தையும் எடுக்கணும், காரகத்தை எடுத்துடணும். ஆதிபத்தியம் 11 லாபம் தான். சனி தானே, சனினா என்ன, சனியுடைய குணம் என்ன, தடை தாமதம் தான் மெயின். அப்ப உயர்வையும் கொடுத்து தடையும் கொடுப்பாரு இதுவரைக்கும். இப்ப உச்ச குரு பார்க்கறதுனால நேரடியாக உங்களுக்கு லாபமே கிடைக்கும். சிறு தொழில் புரிபவர்களுக்கு கூட லாபங்கள் கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரி, இந்த வார பலனை பார்ப்போம். 8ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. சரி, 10ஆம் இடத்துக்கு என்ன ஒளி வர்றாரு பார்க்கணும்ல. முதல்ல ராசி அதிபதி இந்த வாரம் உச்சகுருவோட இருக்காரு, நீங்க பலம்தான். சரியா? 10ஆம் இடத்தையும் பார்க்கணும், எல்லாமே நிறைவா இருக்கணும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருள் அமைப்பை நோக்கி போய்கிட்டு ராகுங்கிற இருளோட இருக்காரு. சரி, குறுப்பெயர்ச்சிக்கு முதல்ல மிதுனத்துல இருந்து குரு பார்த்தாரு, இப்ப பார்க்கல, கடகத்துக்கு இறங்கிட்டாரு. தொழில கவனமா இருங்க. சிறு தொழில், நான் சொல்றது வலுத்த ஜாதகத்துக்கு சொல்லவே இல்லை இந்த பலன். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காமலே உங்க ஜாதகத்தை அறிகிறேன். எப்படி பிரிக்கிறேன்? யோகா ஜாதகம், நடுத்தர ஜாதகம், அதுக்குள்ளதான் நம்ம இருப்போம். 90% பேருக்கு சரியா இருக்கும். 10ஆம் இடத்துல இருள் தன்மையா இருக்கும்போது தொழில கவனமா இருக்கணுங்க. என்ன தொழில்? இன்றாடம் இன்னைக்கு விற்கலைன்னா நாளைக்கு விற்க முடியாதுங்கிற பொருள் இருக்குல்ல, காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம். அப்ப கிரகங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த வாரம் கம்மியான முறையில நம்ம பொருளை வாங்கிக்கிறலாம், கடன் அமைப்பு வாங்காம. இந்த வாரம் தொழில் அமைப்புல கவனமா இருக்கணும், ஒரே வார்த்தை. 9, 10 தேதிகளில் 11ஆம் இடத்துக்கு வர்ற மாதிரி
மூத்த சகோதர லாபங்கள், அந்த அந்த 10ஆம் இடத்துல சந்திரனாவோட இருக்கக்கூடிய தொழில் அமைப்பு சரியில்லாத அமைப்புல அடுத்த 11ஆம் தேதி தொழிலும் அதனால லாபமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சிறு தொழில் புரிபவர்களுக்கு உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா 11 12ஆம் தேதியில 12ஆம் இடத்துக்கு வராரு ஒளி இல்லாத சந்திரன். செவ்வாய் இங்க இருக்காரு, எந்தவித சுப தொடர்பு இல்லை. அப்ப மனைவி வழியில சில செலவுகள் இருக்கும், உறுதியா இருக்கும். மனைவி வழியில செலவுகள் இருக்கும். அப்ப நீங்க ராசிநாதன் சுக்கிரன் குருவோட இருக்கிறதுனால பெரும் தீங்கு ஏற்படாது. சரியா? சிறு செலவினங்கள் இருக்கும், அவ்வளவுதான். ராசியில சந்திரன் வராரு, உச்சமா வராரு, அமாவாசை. ஆனா சந்திரன் உச்சமாவாரு உங்க ராசியில. சந்திரனுக்கு வெளிச்சம் வந்துருதா? சரி, சந்திரனுக்கு இடம் கொடுத்த கிரகமும் வந்துருவேன். சுக்கிரன் வந்து குருவோட இருக்காரு. நீங்க ஃப்ரெஷ் ஷாப்பிங்னு சொல்லலாம், சிறிது முயற்சி தேவை, அதான் ஒரே வார்த்தை. அப்ப அந்த முயற்சியோட வார கடைசியில உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னைக்கு சுக்கிரன் வந்து உச்ச குருவோட சேர்றாரு, அதுதான் இங்க ஒண்ணு. எல்லாமே ஒளி தத்துவம் தான், ஒளியோட அளவுகள். இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பார்ப்போம். உச்ச குரு 2ஆம் இடத்துக்கு வராருங்க. 2ஆம் இடம் குடும்பம், பேச்சு, பேசால் பிழைக்கிறவர்கள், பேசி பிழைப்பவர்கள், பேச்சால லாபம் அடைபவர்கள், குடும்பம்னா எல்லாமே தான். திருமணம், நல்ல பண வரவு, அனைத்துமே ஒரு வருஷ காலம் சிறக்கும். இந்த வாரமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து உச்சகுருடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு விழுது. அப்ப வேலையில சுணக்கம் உள்ளவங்க, வேலை கிடைக்காம இருக்கிறவங்களாம் ஒரு வருஷம் நல்லா இருக்கும். இந்த வாரமும் வேலை நல்லா இருக்கும். அடுத்து 8ஆம் இடம் மிதுன ராசியில நோய்வாய்ப்பட்டிருப்பவங்க, சிறிதான நோய், கொஞ்சம் ஆக்டிவேஷன் இல்லாம இருக்கக்கூடிய, தெம்பு இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த உச்சகுரு வந்து ஒரு வருஷ காலம் உங்களுக்கு தெம்பை கொடுத்து உழைக்க வைப்பார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படிங்கிற அமைப்புல. அடுத்து 10ஆம் இடத்துல சனி. சனி எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா அவர் இருந்தால் தான் உலகம் இயங்கும். ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன்? அவ்வளவு கெட்ட கிரகம் அது. இயல்பு நிலையில சனி கெட்ட கிரகம். 9ஆம் இடத்துல பாக்கியத்தை தாராறு. பொதுவான பலன், இது பொதுவான கருத்து கூட சொல்றேன். 9ஆம் இடத்துல பாக்கியத்தை தாராருன்னா அந்த சனி அந்த இடத்துல சம்பந்தப்படும் பொழுது தடைகளும் தருவாரு, தடையோட பாக்கியத்தை தருவாரு. இதை புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப 10ஆம் இடத்துல சனி இதுவரைக்கும் தொழில மந்தத்தை கொடுத்தாருன்னு உறுதியா சொல்லலாம். ஆனால் இப்ப உச்சகுரு பார்வை இருக்கும்போது தொழில் நல்லபடியா இருக்கும். இப்ப வேலை ஸ்தானமும் நல்லா இருக்கு, தொழில் ஸ்தானமும் சுபத்துவமாக வருது குருவோட பார்வையில. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்காரு. உங்க சிந்தனை நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்ம இப்ப சொல்லிட்டு இந்த வாரத்தை பார்ப்போம். இப்ப வார ஆரம்பத்துல 9ஆம் இடத்துல சந்திரன், பாக்கியஸ்தானம், ராகு இருக்காரு. தந்தை சொல்ல கண்டிப்பா கேட்கணும். நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா கேட்கணும். பாக்கியங்களை நம்ம பிரயாசப்பட்டு நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறணும். பாக்கியஸ்தானம், தெய்வத்தை நன்றாக வழிபட வேணும். இதெல்லாம் வந்து இருள் தன்மைக்கு உள்ள பலன்கள். சரியா? தந்தையாருடைய அனுகூலங்கள் உங்களுக்கு, நம்ம அண்ணன் தம்பியருக்கு கூட செய்யாரு, சித்தப்பு மக்கள் கூட செய்யாரு, நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னீங்கன்னா அதுக்கான ஆரம்ப நாளாக இது இருக்கும். சரியா? அப்புறம் 9 10 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உச்சகுரு பார்வை, தொழில் சிறக்கும். சிறு பெட்டிக்கடை வியாபாரிகள், பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றவங்க, அப்பப்போ ஒரு பொருளை வாங்கி மாற்றி விடுறவங்க எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். உடனே எல்லாம் நடந்துடாது. சினிமாவில் மாதிரி எண்ணங்கள், செயல்கள், செயலாக்கம் அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ எண்ணங்கள் ஏற்படும், செயல் கூட உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா 11 12 தேதிகளில் 11ஆம் இடத்துக்கு இந்த சந்திரன் வராது. மங்கள யோகம். மிதுனத்துக்கு மங்கள யோகம் வராது, செவ்வாய் நல்லவர் இல்லை, எல்லாத்துக்கும் செயல்படாது. 11ஆம் இடத்துல கொஞ்சம் நீங்க வந்து பிரயாசப்பட்டு தான் லாபத்தை பெறணுங்கிறத சொல்லிடுறேன். சகோதர உறவுகள் நம்ம அனுசரிச்சுக்கிறணும். 11ஆம் இடம், 11ஆம் இடம் இல்லறம், 11ஆம் இடம் மிக முக்கியம். இப்போ லாபத்தை நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு சொல்லிடுறேன். வார கடைசியில 12ஆம் இடத்துல அமாவாசை ஏற்படுது. ஆனால் அந்த சுக்கிரன் 2ல இருக்காரு. அப்போ உங்க வருமானம் கிடைக்கும், செலவுகள் வரும், தாயார் சம்பந்தப்பட்ட செலவுகள். சரியா? உங்களுக்கே செலவு செய்யக்கூடிய அமைப்பு, உங்களுடைய முயற்சிக்கான செலவுகள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம்னு சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு வார தொடக்கமே சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதிக்காதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு கவனமாக நிச்சயம் இருக்கணும். ஏன்னா
சந்திரன் ஒளியும் குறையுது, ராகுங்கிற இருளோடையும் சேர்றாரு. அப்ப இந்த சந்திராசிரமம் கடுமையா இருக்கு. நிச்சயமா நீங்க வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கவே கூடாதுங்க. இதை உறுதியா சொல்லிடலாம். முக்கியமான முடிவுகளை கண்டிப்பா எடுக்க வேணாம். அவசியமான முடிவுகள் வரும், நம்ம நேரத்துக்கு இந்த நேரத்துல வரும். அப்ப ஓரையை பார்த்து நீங்க செஞ்சுக்கிறீங்க, வெற்றி பெறலாம். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் வந்து தடையாகும். சந்திராசிரமத்துல ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு உங்க முன்னேற்றத்துக்கான செய்கையோட வருவாரு. வெளியூர்ல இருந்து கூட அந்த செய்தி உங்க காதுக்கு வரலாம், கட் ஆகும். அதை வந்து அப்புறம் பார்ப்போங்கிற மாதிரி அந்த மனச்சலனத்தை கொடுக்கும். ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், கிரகங்கள் அவருடைய வேலையை செய்யும். அடுத்த விடியுங்கிறத நம்ம போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9-10 தேதிகளில் 9ஆம் இடத்துல வருது. 9ஆம் இடத்துல சனிட்ட மாட்டுது. சனிட்ட மாட்டினாலும் ராகு கிட்ட சந்திரன் மாட்டின மாதிரி நிலைமை அங்கே வராது. ஏன்னா குரு பார்வை படுது. சரியா? குரு பார்வை பெறும் பொழுது இந்த 9ஆம் இடத்துல தந்தையாருடைய அனுகூலங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள், அது மேல ஒரு இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம இருந்தோம், அந்த பேச்சுக்கள் ஏற்படும். பங்காளி தயாராக இருந்தால் கூட சரி வாப்பா தீர்த்துக்கிறலாம்ங்கிற எண்ணங்களும் அந்த ஒரு மறுமலர்ச்சியான அமைப்பும் கண்டிப்பாக ஏற்படும். தெய்வ தரிசனங்கள் ஏற்படும். சனி வந்து குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய, கிராம தேவதைகளை குறிக்கக்கூடியது. குலதெய்வத்துக்கு போய் நீண்ட நாளாச்சு போயிட்டு வருவோங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு கொடுக்கும். பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா ராசியில் உச்ச குரு இருக்காருல்ல, பாக்கியங்கள் குரு வந்த உடனே ஆக்டிவேஷன் பண்ண மாட்டார். பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு இது அடித்தளமாக நிச்சயம் அமையும். சரியா? 11-12 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் வராரு. இந்த சந்திர மங்களத்தை யோகா சொல்லலாம் சிறிதளவு. ஏன்னா அந்த சந்திர மங்கள யோகம் வந்து மீன ராசிக்கு ஏற்படும், மேச ராசிக்கு ஏற்படும், கடகத்துக்கு உண்டு, சிம்மத்துக்கு உண்டு, தனுசுக்கு உண்டு, விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன் சொல்றது யோசிச்சு பார்த்தீங்களா? செவ்வாய் யோகரா இருக்கணும். அப்பத்தான் சந்திரன் இருக்கணும் அவசியம் இல்லை. 2 கிரகமும் வரணுன்ற அவசியம் இல்லை. துடியான கிரகம் செவ்வாய் யோகரா இருந்தால் தான் மங்கள யோகம் செயல்படும். தொழில் அமைப்புல இந்த கடந்த 2 மாசம் 3 மாசம் காலமா நீங்க வந்து என்ன தொழில் செய்யலாம்ங்கிறது குழப்பத்தில் இருந்தீங்கல்ல, இந்த வாரம் அதுக்கு இதை செய்யலாம், இதனால நீங்க இது வெற்றிகள் கிடைக்குங்கிற உங்களுக்கு ஊக்கம் தைரியம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வார கடைசியான 13-14 தேதிகளில் 11ஆம் இடத்துல வர 11ஆம் இடத்துல எல்லா கிரகம் நல்லது, அமாவாசையா இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்போ 11ஆம் இடம் லாபம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஆனால் யோசித்து செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சுபத்துவ பாவத்துவம் சுக்கிரன் வந்து அமாவாசைக்கு இடம் அமாவாசை நிகழக்கூடிய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து உங்க ராசியில இருக்காரு. உங்க குரு சுக்கிரன் ராசியில இருந்து நீங்க தேக பொழிவு கண்டிப்பா வரும். இந்த வாரம் பாருங்களேன், எப்பவும் இல்லாத ஒரு எனர்ஜி, ஒரு தேஜஸ் கண்டிப்பா ஏற்படும். கிரகங்கள் நல்ல பலன்களை தரும். இப்ப கடக ராசிக்கு உற்சாகமா இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். ராஜராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஒளி தத்துவமா நம்ம எதையுமே பார்க்கணும். இப்ப சிம்மத்துக்கு 1 வருஷ காலம் 12ஆம் இடத்துல சுக்கிரன். செலவு செய்ய பணம் வருங்க, தூக்கம் வரும், செலவு செய்ய பணம், வெளிநாடு வாய்ப்புகள், வெளிமாநிலத்துல உதவிகள் எல்லாமே கிடைக்கும். தூர தேச செய்திகள் நலம் தரும். இப்பதான் வெளிநாடு போறது எல்லாருமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கலாம், அவங்களுடைய நல்ல செய்திகள், அவர்களுக்கு நன்மை நடக்கும். இப்படிலாம் அமைப்பு. குரு உச்சப்படுறதுனால பிள்ளைகளுக்கு ஒரு வகை நல்லதே நடக்கும்னு உங்க ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லிடலாம். இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. இப்ப குருவோட பார்வை மிக முக்கியம். 4ஆம் இடத்துக்கு உள்ளது. தாய் வாகனம், தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் ஜெயிக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் வலுவாகுது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிறு வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், தடையும் தாமதமே வருது அப்படின்னு இந்த சென்ற வாரங்கள்ல இருந்தது. உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அந்த கிடைக்காம இருந்தது, அது நல்லதுன்னு நினைங்க. இப்ப ஸ்திரமான வேலைக்கு அந்த எண்ணங்கள்ல வேலைக்கே நீங்க போகக்கூடிய அமைப்புல உங்க தசாபதிக்கு தகுந்தவாறு நடக்கும். சரி, முக்கியமான விஷயம், 8ஆம் இடத்துல இது வரைக்கும் ஆரோக்கிய குறைவையும் 8ல இருந்து சனி 2 பார்க்கும் வீட்டுல ஒற்றுமையின்மை, வருமானம் பத்தாமையா சிரமப்பட்டு வந்தீங்க. இந்த வேத அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப குரு பகவான் வந்து சனியை முழு சுகப்படுத்துறாரு. அப்ப உங்களுக்கு இதுல என்ன ஒரு மிராக்கலான விஷயம்னா, எப்பவுமே ஒரு பாவகிரகத்தை சுபகிரகம் பார்த்துட்டு இருந்துட்டு பாதி அமைப்புலயே குரு பகவான் அந்த ஒளி நீங்கிரும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இது எப்போது நடக்கும்? அந்த சனி வந்து 2027 7ஆவது மாசம் வரைக்கும் அங்க இருக்காரு. அது வரைக்குமே குரு இருக்காரு. இது வந்து கிஃப்ட். எப்போதான் ஒரு ட்ரிப் நடக்கும், இந்த வட்டம் நடக்குது. சரியா?
இந்த சனி ஒவ்வொரு ராசிக்கு எங்கே இருக்காரோ அந்த பலன் கெடு பலன் குறையும்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம். 7ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 7ஆம் இடம் என்ன? ஆணா இருந்த பெண்ணை குறிக்கும், பெண்ணா இருந்த ஆணை குறிக்கும். வீட்டில் விட்டு கொடுத்து சொல்லணும். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டோம். கணவனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஆனா இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியம் இல்லை இருந்தால் சனி இந்த இருள் பூரா ஒன்று இல்லைன்னா ஒன்று செய்யும், ஒற்றுமையை குறைக்கும். சரியா? எண்ணங்கள் சிதறும். அப்போ நம்ம வழிகாட்டணும். கணவனுக்கு நம்ம யோசனை சொல்லலாம், மனைவி கணவனுக்கு யோசனை கேட்டுக்கிறணும். அப்போ தான் தாம்பத்தியம் நல்லா இருக்கும், இல்லாத வாழ்வும் நல்லா இருக்கும். இந்த அமைப்பில் 8ஆம் தேதி அந்த மாதிரி அமைப்பு இருள் அமைப்பாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லணும். ஆனால் சுக்கிரன் களத்துல காரகன் இல்லையா, 12 சந்தோஷங்கள்லாம் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்படி ஜாதகப்படி அதை நம்ம ஒரு இருளாக இருந்தால் அதை நம்ம மேனேஜ் பண்ணணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதுதான் ஜோதிடம். ஜோதிடம் காட்டும் வழி. அடுத்து 9-10 தேதிகளில் 8ஆம் இடத்திலே வராரு சந்திரன். சரியா? சந்திராசிரமமும் நடக்குது, அங்கே சனியும் இருக்காரு. அப்போ சந்திராசிரமம் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க. ஆனாலும் குரு பார்க்குறாரு. முதல்ல தடையும் தாமதமா முற்பகல்ல இருக்கும், பிற்பகல்ல தீர்வு வரும். முற்பகல் கொஞ்சம் சிரமமா இருக்கும் முடிவெடுக்கிறதுக்கு. அதை நீங்க வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு தக்கன ஜோதிடம் வழிகாட்டி தானே. இப்போ கெடுதல் வரப்போதுன்னா நம்ம அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். குரு பார்வையினால திடீர் அதிர்ஷ்டங்கள் தடையோட நடக்கும். ஏன்னா சனி இருக்காருல்ல, தடையோட நடக்கும். வெளியில போய் பிழைக்கக்கூடிய அமைப்பு, வெளியில இருந்து நமக்கு கிடைக்கிற செய்திகள் தடுமாறி வரும். சில நிலைகளில் ஃபோன் டிஸ்கனெக்ஷன் ஆகுவாங்க. நம்ம இங்கே ஹலோ ஹலோம்பா, அவங்க ஹலோ ஹலோம்பாங்க. ஆனால் செய்திகள் நம்ம காதுக்கு வராது. இந்த மாதிரி அமைப்பில் தான் அது நடக்கும். சரியா? அப்புறம் 11-12 தேதிகளில் வந்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் வராரு. அங்கே செவ்வாயோட கூடுறாரு. மங்கள யோகம் உண்டு. சிம்மத்துக்கு நல்லவர்ல செவ்வாய். தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சகோதரருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், செய்யலாம். இப்படி அமைப்புகள். சரியா? அடுத்து வார கடைசியில் 10ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் வருவார். அமாவாசை. 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சம்தான், ஆனால் அமாவாசை அமைப்பு இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறணும்? இடம் கொடுத்த கிரகத்தை பார்க்கணும். அது குருவோட இருக்கு, உச்ச குருவோட சேர்ந்திருக்காரு 12ல். அப்ப தொழில் சரியா, அலைச்சலோட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சிறு அளவில் செய்வீங்க. சிறு அளவில் என்ன? கொரியர் சர்வீஸ் பண்றவங்களும் இதுதானே. கொரியர் சர்வீஸ் 12ஆம் இடம். அந்த தூதஞ்சல்னு சொல்றோம்ல, அது செய்யறவங்க. இந்த மாதிரி சிறு சிறு இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூர தொலைவில் கொடுத்து நம்ம பொருள் பெறக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்புல உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தோட காலையில நல்லா இருக்காது, சாயந்தரம் படிக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க. அப்ப சிம்ம ராசி உபத்திரவம் நமக்கு குறைஞ்சா நம்ம உழைச்சிக்கலாம்ங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இது இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கு இந்த வாரம் எப்படி பலன் நடக்குங்கிறத பார்ப்போம். கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி இப்ப அடிப்படையில உச்சகுரு 11ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு குரு வருவாருங்க. அதனாலதான் அழுத்தி சொல்றேன். வருஷம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா குருவோட பலம் உச்ச பலத்தில் இருக்கும்போது தான் நம்ம உருப்படியா சொல்லணும். 11 வராரு. லாபங்கள், வெற்றிகள் கிடைக்கும். 11 வெற்றி, வழக்குல வெற்றி, நோயில வெற்றி, கொடுத்து வாங்குறது, போய் இலாக்காதுல அதுல வெற்றி, சகலத்துல வெற்றிங்கிறது ஒரு வருஷம் இருக்கும். இந்த வாரமும் அது உங்களுக்கு ஆட் ஆகும். மூத்த சகோதர லாபங்கள் அது எல்லாமே கிடைக்கும். பார்வையால 3ஆம் இடத்தை பார்க்கறது, முயற்சிகள் செய்வீங்க. அவங்க ஜாதகப்படி எல்லாருமே முயற்சியோட செய்யற அமைப்புல 12 ராசியிலையும் பிறக்கிறது இல்லை. 3ஆம் இடம் தேகம், பேர் தெரியாம கூட ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் பேர் கிடைக்கும். நோயில் இருக்கிறவர்களுக்கு வெடிவாகும். 3ஆம் இடம் நகை நட்டுகள் போடக்கூடிய பிராப்தம் இல்லாத சிறு பொருளாவது கிடைக்கும் அப்படின்னு இந்த வருஷம் ஒரு வருஷம் காட்டும். இந்த வாரமும் அதுக்கு ஆட் ஆகும். அதுக்கடுத்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர வகையில இது வரைக்கும் வயசுக்கு தக்கன பலன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் நடக்கிற அமைப்புலையும் பார்க்கும். குழந்தை கிடைக்க போகுது அமைப்புல திருமணம் நடக்கும். சில விஷயங்கள்ல யோகம் செயல்படும், உங்க புத்தி நல்லா செயல்படும். இப்படி அமைப்பில் நம்ம பார்த்துக்கிறோம். வருஷம் பூரா குரு பார்வையில் இருக்கிறதுனால. 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. இது ஒரு நுட்பம். 6ஆம் இடத்துல ராகு இருந்தா கடன் இருக்காதுன்னு சொல்லலாம், வேலையும் இருக்காது. ராகு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல சந்திரன் போகக்கூடிய நிலையை இப்போ சொல்லுவேன். என்னன்னு பார்த்துக்கிறோம். 7ஆம் இடத்துல கண்டகச்சனி. இது வரைக்கும் அதாவது எல்லாருக்கும் இந்த பலன் வராது. உங்க ஜாதகத்துல யோகங்கள் இல்லாத அமைப்புல இல்வாழ்க்கையில குறை கண்டிப்பா உண்டு. திருமண தடை, திருமணத்துல சில கிளேசங்கள், இதெல்லாம் சனி முழுப்பா வைக்கிறோம். 7ஆம் இடத்துல வேலை செய்யறாரு.
ஆறு கூட வேலையில் இருக்காரு, மனைவி எதிரி ஆவார். எதிரிகள்னு ஆக ஒற்றுமை இருக்காம போயிடும். அதெல்லாம் அந்த குரு பார்வையில நிவர்த்தி ஆகும். அந்த தோஷங்கள்லாம் விலகிறது. ஒரு வருஷ காலம் கண்டகச்சனி இருக்கக்கூடிய ஒரு வருஷ காலமும் அற்புதமா குரு பார்வையில இருக்குங்கிறத உறுதியா சொல்றேன். இப்ப நாள் பலன், சந்திரன் வரக்கூடிய நாள் பலனை பார்ப்போம். வார ஆரம்பம் 6ஆம் இடத்துல சந்திரன் வராரு, இருள் அமைப்பா வராரு. இருள் அமைப்பா வரும் பொழுது 6ஆம் இடத்துல வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். ஒரே வார்த்தை, கிடைக்கிற வேலைக்கு போகணும். இன்னைக்கு கிரகம் இப்படித்தான் இருந்தா கிடைக்கிற வேலைக்கு போகணுங்கிறது ஜோட வழிகாட்டி. வேலை ஸ்தானம் இருட்டா இருக்குங்க, அதுக்கு தகுந்த நம்ம நடந்துக்கணும். வேலையில கவனம், ஒரே வார்த்தை. அப்புறம் 9-10 தேதிகள்ல 7ஆம் இடத்துல சனியோட சந்திரன் வர்றாரு. வீட்டுல விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். முதல்ல எப்பவுமே ஒரு கடுமை நடக்கும்போது உடனே அந்த குரு பார்க்கிறாருன்னு எடுக்கக்கூடாது. முதல்ல கடுமையும் அப்புறம் நிவாரணமும். நீங்க விட்டு கொடுத்தால் வெற்றி பெறும். விட்டு கொடுப்பீங்க, இதைத்தான் சொல்றேன். சுபத்துவ பவத்துவம். சந்திரன் சனி அமாவாசை நோக்கி போகக்கூடிய சந்திரன் சனியோட சிறார் 7ஆம் இடம் கெடுது, குரு பார்க்குது. அப்ப நீங்க விட்டு கொடுப்பீங்களா? முதல்ல கெடுபல், அப்புறம் நன்மை நடந்தே ஆகணும்ல, அப்படி நீங்க விட்டு கொடுப்பீங்க, இப்படிதான் சொல்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா 11-12 தேதிகள்ல சந்திராஷ்டமம். கண்டிப்பா இருள் நிலை தான். நீங்க முக்கியமான முடிவுகளை தவிர்க்கணும் அவசியமா. சில இடத்துல என்ன சொல்றேன், வெளிச்சமான சந்திராசிரமம் வரும்பொழுது கிடல் நடக்காது. இப்போ வந்து இருள் அமைப்பு இருக்கிறனால கண்டிப்பா நீங்க முக்கியமான முடிவுகள் எடுத்தீங்கன்னா தாறுமாறா போகும். அப்ப மிக முக்கியமானது, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதிர்ஷ்ட வாய்ப்பு. சந்திராசிரமம் சொல்லி தள்ளி போடக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஹோரையில பயன்படுத்தி வெற்றி காணணும், ஒரே வார்த்தை. அடுத்து 9ஆம் இடத்துல அமாவாசை சந்திரனா இருந்தாலும் உச்சமா இருக்கிறது, உச்சம்லாம் இங்க பத்தாது. இருந்தாலும் இடம் கொடுத்த கிரகம் கெப்பாசிட்டர் குருவோட சேர்றதுனால தந்தை வழி, தந்தையோட யோசனைய தடுமாறி கேட்கணும். அவரோட பலன் வந்து உங்களுக்கு, அவர் சொல்ற யோசனை உங்களுக்கு ஜெயிக்காத மாதிரி கிரகங்கள் காட்டும், உங்களுக்கு ஏற்புடையது அல்ல மாதிரி காட்டும். ஆனா ஏற்புடையது அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். எண்ணம் செயல் வெற்றி தானே சொல்றேன். உடனே ஒரே நேரத்தில் சினிமா மேல நடக்காது. கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் பைய தான் நடக்கும். இது ஒரு ஜோதிட நுட்பமான விஷயம். இப்போ கன்னி ராசிக்கு எங்கும் லாபம் எதிலும் லாபம் ஒரு வருஷம் இருக்கும். இந்த வாரமே லாபமா இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு இப்போ உச்சகுரு வரும்பொழுது, ஒரு அபரிமிதமான ஒளி வரும்பொழுது அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு வருஷம் போல இருக்கும்போது இந்த வாரத்துக்கும் அது செயல்படும்ல, அந்த நுணுக்கத்தை நீங்க பார்க்கணும். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வராருங்க. நம்ம செய்யற செயல்கள் பூரா 10ஆம் இடம். தொழில், பதவி, எல்லாமே அந்த பதவி சத்து, தொழில் சத்து உங்க ஜாதகத்துல இல்லாட்டா கூட ஒரு வருஷ காலம் கிரகங்கள் கடன் கொடுக்குது. அதான் கோச்சாரம். 10ஆம் இடம் செழிக்கும். பார்வையால 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. குடும்பத்துல விசேஷம், கொடுத்த பணம் வரும். பாக்கி கொடுத்த பணம் ரொட்டேஷன் ஆகாம தடுக்குது இல்லை. நம்ம 90% பேர் நம்ம வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குங்கிற அமைப்புல தானே இருக்கோம். பெரும்பாலும் 90% பேர் அந்த அமைப்புல அந்த 2ஆம் இடம் செழிக்கும் பொழுது பேசி பிழைப்பவர்கள், வருமானம், உங்க பாக்கெட்ல பணம் எல்லாமே ஒரு வருஷம் இருக்கும். இந்த வாரமும் இருக்கும். அதுக்கடுத்து 4ஆம் இடம், அது முக்கியம் இல்லையா? தாயார் விஷயம், கல்வி, வயசுக்கு தகுந்தவாறு 60 வயசு கல்வியை சொல்லக்கூடாது. வயசுக்கு தகுந்தவாறு நீங்களே நினைச்சுக்கணும். கல்வி, வீடு, வாகனங்கள் சம்பந்த, வீடு வாகன ரிப்பேர் போய்கிட்டே இருந்தோம், அதுவும் நிக்குது அப்படிங்கிற அமைப்புலாம் தட்டு தடுமாறுற விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்தின் வழியாக யோகமா இருக்கும். 4ஆம் இடம் கல்வி, தாயார், வீடு, வாகனங்கள் எல்லாம் தாங்க. நிலங்களை கூட சொல்லலாம், அதுவும் வரும். 4ஆம் இடம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. சரியா? 5ல ராகு இருந்தா புத்திர தோஷம் சொல்லணும். அப்ப உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா இது தோஷம் செய்யாது. இப்படித்தான் ஒளியா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசனைகள் தடுமாறும். இந்த சில 5ல ராகு இருக்கும்போது இருட்டு தாங்க. 5 நம்ம மனசு, குழந்தைகள் நல்லா இருந்தா கூட உங்களுக்கு சந்தேகம்ங்கிற அமைப்புல அந்த கிரகங்கள் கொடுக்கும். பயம், கிரகங்கள் வெற்றி பெறும் இல்லை. அப்பங்கிற போது 5ஆம் இடம் இருளாகிறது. அது இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து கடன் இருக்காதுனால வேலையும் இருக்காது அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கிரகம் அங்கே இருட்டு கிரகம் இருந்தால் அது நடக்காதுன்னு அர்த்தம்ங்க. ஆனா வேலையும் தானே போகும். ஆனா வேலை எல்லாருக்கும் போகாது. உங்க தசாபுத்தி அமைப்புல நுணுக்கமான வார்த்தை. 6ஆம் இடத்துல சனி இருக்கு, தாய்மாமனுக்கு கேடு சொல்லலாம், வேலை இல்லையுமெல்லாம், கடன் அடையும் சொல்லலாம். சரி, வெளிச்சம் ஆகுது, என்ன நடக்கும்? சுபக்கடன் வாங்குவீங்க. வேலையிடம் அந்த சனி இருக்காரு, தடையோட வேலை உங்களுக்கு ஜெயிக்கும். முற்பகல்ல தடையா இருக்கும், பிற்பகல்ல ஜெயிக்கும். ஆபத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் கோச்சாரத்திலையும் பார்க்கணும்.
கண்டிப்பான முறையில பலன்கள் சரியாகவே இருக்கும். 90% பேர் நம்ம குபேர அமைப்பா இருக்கோம், அன்றாடம் பிழைக்கிறவங்க தானே 90% இங்க. அவங்களுக்கு பூராமே இந்த வேலை அமைப்பு நல்லா இருக்கும், சுபகடங்கள் ஏற்படும் சொல்லிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 11-12 தேதிகள்ல 7ஆம் இடத்துல இப்ப மங்கள யோகம்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் செவ்வாய், சரியா? 10ஆம் இடம் இப்ப வேலைக்கு போற மனைவி அது குறிகாட்டுது. பெண்ணா இருந்தா கணவனை குறிகாட்டுது. வேலையில நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தடுமாறுறீங்கன்னு அர்த்தம். அந்த தடுமாற்றம் 10ல உள்ள ஒரு நிவர்த்தி பண்ணுவார்ல, எப்படி கனெக்ஷன் பண்ற பாருங்க. அப்ப இதுல என்ன நிறைவா சொன்னா, கொஞ்சம் 7ஆம் இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இல்ல பங்குதாரர்கள் தினம் நம்ம சந்திக்கிறவங்களுமே 7ஆம் இடம் தான், அது கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அவ்வளவுதான் வித்தியாசம். மொழி வேற கெடுதல்கள் இல்லை. வார கடைசியில சந்திராஷ்டமம் வருது, இருள் அமைப்பு, இடம் கொடுத்த கிரகம் உச்சமா இருந்தாலும் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய கெடுதலை பண்ணாது. இருந்தாலும் முடிவுகளை நீங்க ஒத்தி வைக்கணும் கண்டிப்பா. இன்னைக்கு விட்டால் அடுத்து இது கிடைக்காதுங்கிற அமைப்புல உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி அமைப்புல நீங்க ஹோரையை பார்த்து கண்டிப்பா வெற்றி காணலாம், சரியா? அப்ப வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். இந்த வாரம் வேலை தொழில் அமைப்புல குறைகள் இருக்காது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பார்ப்போங்க. இப்ப வலிமையுள்ள குரு பகவான் உச்ச நிலையில 9ஆம் இடத்துக்கு வராங்க. பாக்கியங்கள் எல்லாமே இந்த வருஷம் பூரா கிடைக்கும். எல்லாமே பாக்கியம்தான். ஒவ்வொரு நமக்கு தேவையான அனைத்துமே பாக்கியம், ஒரே வார்த்தை. அதோட தொடக்கமா இந்த வாரம் இருக்கும் கண்டிப்பா. குரு பார்வை உச்சமான முறையில ராசியை பார்க்கிறாரு. பலமிழந்த ஜாதகத்தை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் கூட ஒரு வருஷம் நல்ல பலமா இருப்பீங்க. இந்த வாரம் அது கூட தொடக்கமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கறது நம்மளுடைய முயற்சி, திருமண அமைப்பு, பேர் கட்டு போனவர்கள்லாம் ரொம்ப அளவுக்குலாம் போகாத அளவுக்கு சரி பரவாயில்லப்பா, சில சந்தர்ப்பத்தில் இவர் நடந்திருக்காரு, இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேரை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் வரும். தனி எங்கேயுமே இருக்கக்கூடாது சொல்ற மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கு. அதிர்ஷ்டத்தை குறைச்சிச்சு, பிள்ளைகளுடைய நலத்தை குறைச்சிச்சு, பிள்ளைகளுடைய உயர்வை குறைச்சிச்சு. அப்ப இது வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இப்ப உச்சகுரு பார்வை இருக்கும் பொழுது 9ஆம் அதிபதி 9ல ஒரு கிரகம் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாமா? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூரா பலவீனமான ஜாதகங்களுக்கு கூட அவங்களுடைய திறனுக்கு ஏற்ப, அவங்களுடைய ஜாதகத்தை ஏற்ப ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் குழந்தைகள் வழியில அப்படின்னு சொல்லிடலாம். சிந்தனைகள் நல்ல செயலாக்கம் தரும், உண்மை. இப்போ இந்த வாரம் பலனா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருள் நிலையில ராகுவோட சேர்றாரு. தாயாருடைய மனபேதம், தாயாருடைய ஆரோக்கியம் குறைதல், அடிப்படையில் நல்லா இருந்து இப்போதைக்கு டெம்பரவரியா கல்வியில தடை, வயசுக்கு தெரிந்தவாறு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீட்டின் நிலை சரியா, ஒரு லோன் போட்டிருக்கோம் தராருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பாக்கியஸ்தானம் வலுப்படுறதுல பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ 4ஆம் இடத்துல ராகுவோடு சந்திரன் இடம் கொடுத்த கிரகம் அடுத்து ஒரு விதினா அதுக்கு விதிவிலக்கு நம்ம தேடணும். குருவுடைய பார்வையில் அந்த சனி இருப்பதாலே பெரிய கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் சேர்ந்த அமைப்புல 9-10 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வருது சந்திரனை, இருள் நிலையில சனியோட சேர்றாரு. ஆனா பார்க்கிறாரு. பிள்ளைகளுடைய விஷயங்கள் முதல் நாள் அவர் சார்ந்த விஷயங்களை கெடுபடனா கூட நீங்க காதுல கேட்பீங்க, நேரையோட பார்க்கலாம். ஆனா அதுக்கு தீர்வு உண்டு. பிள்ளைகள் இனிமேல் நல்லா இருக்க போறாங்கிற ஒரு நிம்மதியான அமைப்பு 9-10 தேதிகளில் பார்ப்பீங்க. வெளியில இருந்தாங்கன்னா, வெளியில உங்களை விட்டு தனியா இருந்தாங்கன்னா அந்த நல்ல பலனை நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், உறுதியா சொல்லிடலாம். 11-12 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாயோட சந்திரன் கூடாது, அமாவாசை நோக்கி போறக்கூடிய சந்திரன் இருந்தாலும் 6ஆம் இடமா போகும் பொழுது இந்த மங்கள யோகத்தை நீங்களே தடுத்துக்கிடுவீங்க, வரவிடாம ஆக்குவீங்க. அது பெறுவது உங்களோட கையில. 6ஆம் பாவம் கடனுடைய அமைப்புல கூட இப்ப கடன் உறுதியா கிடைக்கும்னு சொல்லிடலாமா? கடன்ல ஒரு மங்கள யோகம். கடன் எல்லாரும் கிடைச்சிடாது, சரியா? தேவையான நேரத்தில் எல்லாரும் கிடைக்காது, சமயத்தை காலவாரி விடும். கடன் கேட்டிருப்போம், கடன் நம்பி செயல்பாடுகளை செய்ய நினைச்சிருப்போம், அது நேராக செய்யக்கூடிய அமைப்புல நம்ம பார்க்கறதானே. இப்ப மங்கள யோகம் கடன் அமைப்புல ஏற்படும். வார கடைசியான தேதியில 7ஆம் இடத்துல உச்ச சந்திரனா வராரு, அமாவாசை அமைப்பு. அப்ப சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த கிரகம் பாக்கியமா இருக்குல்ல, இங்க என்ன செய்யணும்? கணவனுக்கு மனைவி பாக்கியமாகவும்
மனைவிக்கு கணவன் பாக்கியமும் கோச்சாரத்தில் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இல்லறம் சிறப்பா இருக்கும். லேசா ஒரு மனத்தாங்கள் ஏற்பட்டு பிறகு ஏற்படும். அந்த இருள் தன்மை பட்டு பிறகுதான் இருள் வெளிச்சமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அப்ப குடும்பத்துல அனுசரித்து செல்லணுங்கிறதாங்க இந்த அமைப்பு. அப்ப 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பலவீனமான ஜாதகங்கள் கூட பல பாக்கியங்கள் கண்டிப்பா ஏற்படும். குரு பயிற்சி பண்ணல சொல்லியிருக்கேன்னா இந்த வாரம் அதுக்குள்ளதான் நடக்கும். அதனால நிம்மதியான வாரமா கண்டிப்பா இருக்குங்கிறத சொல்லி வாழ்த்துக்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு ராசி அதிபதியே 8ஆம் இடத்துல இருக்காருங்க. ஒரு வருஷ காலம் இருப்பாரு. அப்ப பலவீனமான ஜாதகம் கூட பலம்பெரும் சொல்லிடலாம். தூரதேச பயணங்கள் வெற்றி தரும். தூரதேசங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெளியில இருந்து நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். வெளிநாட்டு தொடர்பு இல்லாதவர்களுக்கு கூட வெளியில இருந்து செய்தி வர்ற பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு நுணுக்கம். அப்ப ராசிநாதன் 8ல இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். உறுதியா வெளிநாட்டு அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் செயல்படும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறாருல்ல, 12ஆம் இடத்தை செலவு செய்ய பணம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு செல்லுதல் குறிக்கும். சரியா? சுப செலவுகள் எல்லாம் குறிக்கும். இப்ப 2ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கிறாரு. வருமானங்கள் பெருகும்னு சொல்லிடலாம். 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு உச்சமா. வருமானங்கள் கண்டிப்பா சத்து இல்லாத ஜாதகத்துல கூட ஒரு வருஷத்துல வருமானத்துக்கு அவங்க ஜாதகத்துக்கு தக்கன பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிடலாம். 4ஆம் இடத்துல சனி, தாயார் விஷயம், கல்வியில மந்தம், வயசுக்கு தக்கன வாகனத்துல இடர்பாடு, வாகனம் வாங்க முடியாத நடந்தே செஞ்சு சிரமப்படுறோம். இப்படிப்பட்ட அமைப்புலாம் இருக்கும். வீட்டில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். வீடு ஒரு கட்டிட்டு பூச்சு வேலைகள், பெயிண்ட் அடிக்கிற வேலைகள்லாம் தடுத்திருந்தால் கூட இப்ப நடக்கும். குறுபார்வை விழுவதால ஒரு வருஷ காலம் இந்த வாரமும் இருக்கும். இப்ப சந்திரன் ஆரம்பத்துல 3ஆம் இடத்துல வராருங்க. 3ஆம் இடம் முயற்சின்னு எடுத்துக்கலாமா? அங்கே சந்திரன் வந்து ராகுவோட சேர்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்லணும்? உங்களுக்கு சோம்பேறித்தன்மை கொடுத்தே ஆகும். முயற்சி செய்யுங்க. சகோதரர் பேசாம கூட போவாரு, நீங்க வழிய பேசலாம். அவருடைய மனசை அறியறதுக்கு ட்ரை பண்ணணும்னு அர்த்தம். இருள்தன்மையை நம்ம முயற்சி எடுக்கணும். இல்லற அமைப்பு இது பூரா வந்து இருள்தன்மையா இருக்கிறதுனால, அப்ப 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்கறதுல, அப்ப 2ஆம் இடம் எல்லாம் தானே நமக்கு. அப்ப பெரிய கெடுதல் ஏற்படாதுன்னு நம்ம சொல்லிடலாம். 9-10 தேதிகள்ல 4ல சனியோட சேர்றாரு. சனியோட சந்திரனும் அமாவாசை அமைப்புக்கு நோக்கி போறாரு. தாய் காரகன், மாதா காரகன். 4ஆம் இடத்துல சனி இருக்கு. இந்த இடத்துல இந்த 9-10 தேதிகள்ல தாய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனம்னா என்ன? உங்கள் ஜாதகத்துல அமைப்பை வச்சுதான் பயப்படக்கூடாது. தாயுடைய உதவிகளை பெறுவதில் தாமதம், தாய்க்கு நம்ம செய்யறதுல தாமதம், தாயை போய் பார்க்கவே முடியாத சூழ்நிலை உருவாக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம போகணும். குரு பார்வை பெறுவதால உங்கள் எண்ணங்கள் எல்லாம் 4ஆம் இடத்தின் வழியாக செயல்படும். 4ஆம் இடம் என்ன? கல்வி, வீடு, வாகனம், நம்மளுடைய தேக நலம், இது பூரா ஒரு சிறிய சொடுக்களுக்கு பிறகு நிறைவு பெறும் சொல்லிடலாம். 11-12 தேதிகள்ல 5ஆம் இடத்துல வராருங்க. 5ஆம் இடத்துல இதுல மங்கள யோகம் ஏற்படும். சிறிய மங்கள யோகம். ஏன்னா அமாவாசைல இங்க வந்து அந்த சந்திரனுக்கு செவ்வாய பலம் கொடுக்கலான்னு எடுத்துக்கலாம். கிரக உறவுகள், பிள்ளைகள் வழியில ஒரு மங்கள யோகம் நடக்கும்னு அர்த்தம். அதுக்கான தொடக்கம் இது அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். சரியா? இது வெளிநாட்டுல உள்ள பிள்ளைகள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 8-12 வெளிச்சமா இருக்கு, கனெக்ஷன் பண்ணணும். வார கடைசியில 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சமா வராரு. அமாவாசை அமைப்பு. வேலை அமைப்புல விட்டு கொடுத்துடணும். இந்த வாரத்துல இங்க இருள் இருக்கு, அது பிறகு நம்ம 6ஆம் இடம் வேலை, இந்த மாதிரி அமைப்புல அந்த சுக்கிரன் குருவோட இருக்கிறனால பெரும் பிரச்சனைகள் வராது. வேலையில கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய வாரம். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் 8ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணத்தை திருப்தி இல்லாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். பங்கு தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புல எண்ணங்கள் உருவாகும். பங்கு தொழில ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா சிறக்கும் இப்படிலாம் சொல்லிடலாம். பார்வை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல, இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். மகர ராசியில ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா நல்ல பலன். அது என்ன சொல்லணும்னா 11ஆம் இடத்துக்கு உச்ச குரு பார்வை, 3ஆம் இடத்துக்கும் குரு பார்வை. அப்ப தம்பியா இருக்கக்கூடியவருக்கு அண்ணனுக்குடைய யோகம் இருக்கு. அண்ணனுக்கு நல்லா இருக்கு சொல்லலாம். அண்ணனா இருக்கக்கூடியவருக்கு தம்பிக்கு நல்ல யோகம் சொல்லிடலாம். இது ஒரு நுணுக்கமான விஷயம். இப்ப 11ஆம் இடத்தை குரு வருஷம் பூரா பார்த்துக்கிட்டு இப்ப லாபங்கள் பெருகும். தொழிலில் சிறப்பு இல்லாதவர்களுக்கு சிறு தொழிலாளர்களும் இது வரைக்கும் தொழில் பண்ற வாங்குற முதல் எங்கெங்க லாபம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து ராசியை பார்க்கறாருல, நீங்க புத்துணர்ச்சி பெறுவீங்க.
3ஆம் இடம் முயற்சி. சனி இருந்தா எங்கேயுமே கெடுதல் தாங்க. இப்ப மகர ராசியில அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்கன்னா தம்பிக்கு ஒரு சில கெடுதல் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க உங்க ஜாதகப்படி. இதே மகர ராசியில கோடீஸ்வரர் பிறக்க வீட்டுல இது நடக்காது. நீங்க சிரிப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்லல. 90% பேர் கொஞ்சம் அடிப்படையில ஜாதகம் வீக்கானவங்க அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்களுக்கு சரியா இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி. முதல்ல தனிச்ச சனியா இருக்கும்போது கெடுதல் இருந்தது. அங்கே அமாவாசை சேரும் பொழுது மேற்கொண்டு கெடுதல் தான். குறிப்பாக்குதல்ல முயற்சி வெற்றி பெறும் சொல்லிடலாம். இந்த வாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப வார ஆரம்பத்துல 8ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. ஒரே வார்த்தை, சந்திரன் இருளு ராகு. பேச்சுல கவனம் இருக்கணும். நல்லா கவனிங்க. வருமானத்துல கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பணம் செலவழிக்க கூடாது. இது ஒரு எச்சரிக்கை. பேசி பிழைக்கிறவங்களுக்கு கவனமா இருக்கணும். இடர்பாடுகள் வரும். கண்ணில் கோளாறு வரும். உங்க இது ரேரா ஏற்படக்கூடிய விஷயம். ஏன்னா ராகு கடுமையான இருட்டு. கண்ணில் கோளாறு வரலாம். பேச்சு, அதாவது ஒரு இன்டர்வியூ போறீங்க, இந்த நாளில் போகும்போது கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா நம்ம பேச்சை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படுவதற்கு நீங்க முயற்சி செய்வீங்க. ஏன்னா நீங்க பலமா இருக்கீங்க. 2ஆம் இடத்துல கொஞ்சம் சொடுக்கள் இருக்கிறதுனால, இருட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு, வருமானத்துல கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட அமைப்புகள். அடுத்து 9, 10 இதில் 3ஆம் இடத்துல நீங்க முயற்சி செய்யறீங்க. ஏற்கனவே சனி இருக்காரா, அமாவாசை சந்திரன் வேற போகுதா இங்க. அப்ப கொஞ்சம் குறிப்பாக இருக்கனால நீங்க தப்பித்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப முயற்சிங்கிற அமைப்புல முதல்ல தடுமாறுறதுனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பகல்ல முயற்சி செய்யுங்க, இரவுல வெற்றி கிடைக்கும், மாலை நேரங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஒரு 11, 12 தேதியில 4ஆம் இடத்துல இங்க மகரத்துக்கு மங்களகரமா வராதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்காரு. இருள் நிலையில செவ்வாய் தாயார் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க அப்படின்னா, 4ஆம் அதிபதி இல்லையா, சந்திரனோட இருக்கு. அப்ப சந்திரனே அங்க இந்த செவ்வாயை சுபப்படுத்த முடியாத நிலையில இருக்காரு. அப்ப தாயாருடைய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும்னு எடுத்துக்கணும். சுபத்துவம் பாவத்தும் கலந்து நிற்கும் போது நம்ம எப்படி சொல்லணும். இதே ஒரு சுபகரம் பார்த்துட்டு பிரச்சனை வேற. அது இல்லாதனால தாயார், கல்வி, வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வார கடைசி 13, 14 தேதிகள்ல 5ஆம் இடத்துல வருது. சந்திரன் உச்சமா இருக்காரு. நீங்க நல்லா, அதாவது உங்க யோசனைகள் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவியால நீங்க மனைவியின் உதவியோடு முன்னேறக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெண்ணா இருந்தா கணவனோட உதவியோட, கணவனுடைய ஒத்தாசையோட நீங்க முன்னேறக்கூடிய அமைப்பா இருக்கணும். உறுதியா சொல்லிடலாம். வார கடைசி. அப்போ ஒரு வருஷம் பூரா பலமாவே இருப்பீங்க. இந்த வாரம் அதற்கான தொடக்கமாக இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்கு ஜென்மச்சனியில அடிபட்டு வந்திருப்பீங்க. 90% பேர்களுக்கு சரியாவே இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சனி போயிட்டு ராகு துன்பப்படுத்தினாரு. இது வரைக்கும் தொடருது. செப்டம்பர்ல இருந்து 2026 செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு ராகுவும் ரிலீஸ் ஆகும் பொழுது நீங்க புத்துணர்ச்சி பெறுவீங்க. இது பொது பலன். இப்ப இருக்கக்கூடிய பிளான் இப்போ செல்ல குருதான உச்சமா இருக்காரு. குருவை நம்ம கோயிட்டு காட்டணும்ல. 6ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. வேலையில உங்க ஜாதகத்துல அடிப்படை இல்லை, அறகுறைய அடிப்படை இருக்கு. அடிப்படை நல்லா இருந்து தசாபுத்தி சரியில்லை. இப்படி ஒரு 3 நிலைகள்ல 6ஆம் இடத்துல குரு வருவது ஒரு நல்ல மாற்றம். வேலையில திருப்தியாக வேலை கிடைக்கும், வேலை நிச்சயம் அமையும். இப்படி ஒரு அமைப்புல இருந்து குரு பார்வையை நம்ம எடுக்கணும். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் வெளிச்சமாகி 10 வெளிச்சமானா 2யுமே வேலை சொல்லலாம். 10ஆம் இடம் தொழில் வேலைன்னா 10, 6 சொல்லிடலாம், உறுதியா சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குதா, அப்போ வேலை தொழில் சிறப்பு சுபச்செலவு உங்களுக்கு காத்திருக்க சொல்லிடலாம். 12ஆம் இடம் உச்சகுரு பார்வை. உங்க வயசுக்கு தக்கன, உங்களுக்கா, உங்க பிள்ளைகளுக்கா, உங்க பேர குழந்தைங்கிறது வேற பிரச்சனை. அதுக்கு 2ல சனி. வருமானத்தில் தடை இருக்குன்னு சொல்லிடலாமே. ஜென்மத்துல இருந்து விலகி 2ஆம் இடம். ஒரு ராசிக்கு எங்க போனாலும் சனி கிடையாது. இருட்டு கிரகம்ங்க. இதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இப்ப இங்க குரு பாக்குறாரு. அப்ப வருமான தடையோட இனிமே வெற்றி பெறும் சொல்லிடலாமா? இந்த அமைப்பு தாங்க. இப்ப இந்த வாரத்துக்கு பாத்தீங்கன்னா, வார ஆரம்பத்துல ராசியிலேயே சந்திரன் வராரு, ராகு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல எப்படி சொல்லணும் பலன்? சந்திரன் 6ஆம் அதிபதி இந்த ராசிக்கு வராரு. வேலை செய்ய நினைப்பீங்க, முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அனுபவிச்சு போங்க, அப்படித்தான் இருக்கும். ராசிநாதனை குரு பாக்குறாருல்ல. அப்ப முதல்ல காலையில கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும், மாலையில நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்கன்னு சொல்லிடலாம்ல. கண்டிப்பா ராசியை பார்க்கல, ராசி அதிபதியை பார்க்கறாரு. ஒரு ஜாதகத்துல லக்ன ராசியை பார்க்காட்டாலும் லக்ன அதிபதியை பார்த்தா ஒரு விமோசனம். 2யும் பார்க்காம இருந்தா தான் திணறல். இது பொதுவான பலருங்க. இந்த அமைப்புல ராசியில இந்த 8ஆம் தேதி இருக்காரா, 9, 10 தேதிகள்ல 2ஆம் இடத்துல போறாரு சந்திரன்.
அப்ப வேலை அமைப்பு 2ஆம் இடத்துக்கு போது திணறுது சனி. ஆனா குரு பார்வை பிரச்சனை நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. வேலையில முயற்சி செய்து, வருமானத்துல முயற்சி செய்து, குடும்பத்துக்கான செலவுகளுக்கு முயற்சி செய்து, தொழில் மூலம் வேலை மூலம் அதை நிறைவேற்றுவீர்கள் சொல்லிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 11/12 தேதியில 3ஆம் இடத்துக்கு வருது. மங்கள யோகம் செயல்படாதீங்க. கும்பத்துக்கு மங்கள யோகம், மங்கள யோகம் குறைவாக கூட கிடையாது, சுத்தமா இல்லை. 3ஆம் இடம் நம்ம முயற்சி. செவ்வாய் இருக்காருல்ல, உங்க முயற்சியை நீங்க செய்வீங்க, பலனை எதிர்பார்க்காம செய்யணும். கண்டிப்பா முயற்சி ஒரு நல்ல வெளிச்சமா சொல்ல முடியல, இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. சந்திரன் போறது அமாவாசை நோக்கி போறாரு. அப்ப அது பெரிய பிரயோஜனம் இருக்காது. ஆனா செவ்வாய் லேசான சுபத்துவம், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லலாம், அந்த மாதிரி வருவாரு. அப்ப முயற்சி செய்வீங்கன்னு அர்த்தம். வார கடைசி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. சந்திரன் உச்சம், ஆனா அமாவாசை. தாயார் கல்வி விஷயங்கள்ல முதல்ல ஒரு பகல் பொழுதுல பின்னடைவும் இரவுல நல்லா வரும். ஏன்னு சொல்றேன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு உச்சம் கொடுத்த காரணம் 7ல இருக்கு. சரியா? அப்ப தாயாரால அவரோட உதவினால கொஞ்சம் தடையோட கிடைச்சு நீங்க முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை விஷயத்தை மட்டும் நீங்க கவலையே பட தேவையில்லாத வருஷம் இந்த 1 வருஷம், இந்த வாரம் அதுக்கான தொடக்கமா இருக்கும். வேலை விஷயங்கள்ல திருப்தியா இருக்கும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி. மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் 8ல இருந்து 14 தேதி வரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும். ராசி அதிபதி குரு, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், அங்கே வேற உங்க ராசியை பார்க்கிறாரு. துன்பம், துயரம், உடல் பலகினம், அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற அமைப்புல உங்க ஜாதகப்படி நீங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கூட 1 வருஷ காலம் நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்துல குரு வராரு. தெய்வப்பணிகள் நிறைவேற்றாத விஷயங்கள், பிள்ளைகளுடைய விஷயங்கள், கவலை தருவதாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தீரும். இது சிறப்பா சொல்லணும். பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ல இருந்து 9 பார்ப்பது நிச்சயம் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நல்ல மேன்மை ஏற்பட்டே தீரும். உங்களுடைய உயர்வுகள் ஏற்பட்டே தீரும். தெய்வ அனுக்கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்துக்கே போலையா, வாய்ப்புகள் நம்ம கூட போகாம இருக்கலாம், அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தையுடைய அமைப்புல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். தந்தையே இல்லை, தந்தை வழி உறவுகளில் அதிர்ஷ்டம், பூர்வீகத்துல ஒரு அதிர்ஷ்டம், கிராம தேவதைகளுடைய அதிர்ஷ்டம், அதான் அப்பா அமைப்பை குறிக்கும். இப்ப வேற நகரங்கள்ல இருப்போம், இருந்தாலும் அந்த கிராமம் சார்ந்த விஷயங்கள்ல, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் இடம் செய்தொழில சிறப்பு இல்லாமல் இருக்க கூட லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரோட லாபங்கள் கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கும். எல்லாத்துலயும் வெற்றி, நோயில வெற்றி, வழக்கு வெற்றி, எல்லாமே வெற்றி கிடைக்கும். இப்ப ஜென்மச்சனி உபத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல அவங்க தசைப்படி, இப்ப ரேவதி நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு கடுமையா இருக்குங்கிறது நல்லா உணர்றேன். ஏப்ரல்ல இருந்து நடக்குது. அப்ப இந்த குரு பார்க்கும்போது பெரிய நெருப்பு நீரால் அணைஞ்சது மாதிரி உபத்திரவங்கள் குறையும் நிச்சயமா 1 வருஷ காலம். இதுல என்ன ஒரு சிறப்பம்சம்னா, சனி ராசியில 2027ஆம் மாதம் இருக்க வரைக்கும் குருவுமே அவரை ஒளி கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால தேக ஆரோக்கியம், நீங்க முடங்கி போயிருந்தீங்கன்னா புத்துணர்ச்சி பெறுவீங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த வாரத்தை கிடைச்சு பார்ப்போம். இந்த வாரம் 8ஆம் தேதி 12ஆம் இடத்துல வருது. வீண் விரயங்கள் ஏற்படும் நிச்சயம். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் ஒளி குறைஞ்சு போறாரு. சந்திரன் உங்க பிள்ளைகளுக்காக செலவினங்கள் ஏற்படும். அது சந்தோஷம்தான். வீண் விரயம்னா கூட பிள்ளைகள் தேவையில்லாத கேட்பாங்க, நீங்க கொடுத்தாகணுங்கிற அமைப்புல உங்களுக்கு பிள்ளை பாசம் தான் இருக்கும். கொடுக்கணும், எப்படினாலும் கொடுப்போம் அப்படிங்கும்போது அது விரயமாகும், கிரகங்கள் வெல்லும். ஆனால் சில ஜாதகங்கள்ல சில பேருக்கு நன்மை. ஏன்னா இங்க அவங்க தசாபுத்தி வித்தியாசம் இருக்குல்ல. 5ஆம் இடம் இந்த அமைப்புல அவங்களுக்கு வெற்றி பெறும். தூக்கம் கெடும் 8ஆம் தேதி, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராது சனி. ஏற்கனவே சனி இங்கே இருக்காருல்ல, ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருக்காருல்ல. நீங்க 5ஆம் இடம் தானே, பிள்ளைகள் சம்பந்தமான செய்திகள் உபத்திரவத்தை தரும், உங்க மன அழுத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் குரு பார்க்கறதுனால கட்டுக்கு மீறி போகாது, அது உறுதியா சொல்லிடலாம். அப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி குறையுங்க. ஜென்மச்சனி உபத்திரவங்கள் குறையும். ஜென்மச்சனியில உடல் உபத்திரம் தான் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம தசாபுத்திக்கு தகுந்தவாறு 7ஆம் இடத்தை பார்க்கும்ல, மனைவி விரோதம், மனைவிக்கு முடியாம போதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே தீர்ந்துடும். நிம்மதியோட இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11/12 தேதியில 2ஆம் இடத்துக்கு வராது. 2ஆம் இடம் வருமானம், இங்க மங்கள யோகம் உண்டு. ஏன்னா மீனத்துக்கு பாக்கியாதிபதி சந்திரன். நல்லா கவனிங்க, 2ஆம் இடத்துல மங்கள யோகம் அரைகுறையா இருக்கு, வருமானத்துக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அரைகுறையா இருக்கு, அதையும் நான் சொல்றேன். சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் அப்படின்னு சொல்றேன்னா, குடும்ப சார்ந்த பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். வார கடைசியில 3ஆம் இடத்துல வருது. அப்ப 3ஆம் இடத்துல
உங்களுடைய தன்னம்பிக்கை ஸ்தானம் 3, அங்கே அமாவாசை சேர்ந்தது, ஆனால் சந்திரன் உச்சம். இடம் கொடுத்த கிரகம் 5ல். உங்களுடைய மனசு பூராம முயற்சியை செய்யணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். நான் அப்படியே கடைசி வரைக்கும் போறேன் பாருங்க, தடுமாற்றத்தோட கொடுக்கும். முழு சுபத்துவம்னா விருட்டு போகும், வெளிச்சம் கம்மினா அப்படியே தயங்கி போகுமா, அதைத்தான் உறுதியாக சொல்லணுங்க. கண்டிப்பான முறையில் இந்த அமைப்பை நம்ம சொல்லி ஆகணும். கிரக சுபத்துவ பாவத்துவத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, அளவீடுகள். இப்போ முக்கியமான குறிப்புங்க, இப்போ என்னுடைய ஒரு 3-4 மாத காலம் இந்த வாரராசி பல சொல்கிறேன். இப்போ தான் சப்ஸ்கிரைபர்கள் லைக் பண்ணுறீங்க, கூடுதலாக பார்வையாளர்கள் கூட வர்றீங்க, சந்தோஷம். இப்போ ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்குறீங்க, என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. நான் கட்டண முறையில் தாங்க சொல்லுவேன். மேலோட்டமாக சொல்கிறவங்க யாருமே விரிவாக சொல்லவே மாட்டாங்க. ஒரு சிலர் விதிவிலக்கு. என்னுடைய குருஜி ஐயாலாம் சுருக்கமாக சொல்லுவாங்களும் பாயிண்ட்டை வந்து பாரபட்சம் இல்லாமல் சொல்லுவார். சரியா? அந்த கூட எனக்கு உண்டு என்றாலும் என்னுடைய சூழ்நிலைகள் கட்டண முறையில் பார்க்குறேன். கட்டணம் ரொம்பலாம் கிடையாது, கம்மி தான். தேவைப்படுபவர்கள் எந்த ஒரு விஷயமானாலும், கல்வி, திருமணம், வேலைவாய்ப்பு, 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, இது என்னென்ன வேணுமோ, வருமானம், எனக்கு என்னுடைய வாயிலில் எவ்வளோ சம்பாதிப்பேன், பொதுவான கேள்விகள் உங்கள் ஜாதகத்தை பற்றி சொல்லலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் திரையில் வருவது, அதுக்கு ஜாதகத்தை அனுப்பி கட்டண முறையில் தெளிவாக பலன்களை கேட்டு நிம்மதி பெறலாம். எந்த ஒரு விஷயமா திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்பேன். திருமணம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் வாழ்க்கைங்கிறது சொல்லணும். திருமணம் நடந்து ஒரு 2 மாதம் நல்லா இருந்த போதுமா, பிள்ளைகளை வளர்க்குற வரைக்கும் நமக்கு ஆரோக்கியம் வேணும். இது உங்கள் ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும். அந்த விளக்கத்தை கேட்டுக்கலாம். சிசேரியன் முறையில் குழந்தை பிறக்கணுமா, நானாக இருந்தாலுமே நல்ல குழந்தை தான் நான் கேட்பேன். ஜோசியராக இருந்தாலுமே நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க. உங்களுக்கு அது வந்து சரி வருமா, நான் நல்லா குறித்து கொடுக்குறேன், நான் ஒரு பொருளை கொடுக்குறேன், நீங்கள் வாங்குற சக்தி இருக்காங்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பெற்றோர் ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா அதில் உங்களோட குழந்தை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நேரம் குறித்து கொடுக்கலாம். நான் மட்டும் இல்லை, எந்த ஜோசியர் குறித்து கொடுத்தாலும் சரியாக இருக்கும். அப்போ சர்ஜரி முறையில் கேட்டுக்க. குடும்ப ஜாதகம் சேர்த்து பார்த்தா சிறப்புங்க. மீண்டும் சொல்கிறேன், ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி பதிவு பண்ணுங்க, ஒரு தேதி சொல்லுவேன். அதில் நீங்கள் பலன்களை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கட்டண முறையில் மற்றும் தொடர்ச்சியாக இந்த வார ராசி பலன் மட்டும் இல்லை, கிரக பயிற்சிகள், பொதுவான கண்டென்ட்டுகள் எல்லாமே விரைவில் தர இருக்கேன். இந்த வாரம் சிறப்பாக பலன்களை கரெக்டாக சொல்லியிருக்கேன். அடுத்த வாரமும் இந்த ராசி பலன்கள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் சாய் செல்வம், மதுரை. நன்றி, வணக்கம்.